நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். மிக மிக அவசரம் என்ற பெண்களுக்கு அவசிய செய்தி சொல்லும் படத்தின் இயக்குனர், அமைதிப்படை 2, வனங்கான், 7 கடல், 7 மலை போன்ற படங்களின் தயாரிப்பாளர், நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் இணை செயலாளர், வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நீங்க சொல்றது யாரை சொல்றீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் அதனால சொல்லிட்டேன், அண்ணன் செல்வமணி இல்லை நான் அப்படின்னு. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கணும்னு நினைக்கிறேன். செய்தி என்னென்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பல, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னென்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னென்னா, அதியமானன் எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குகிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் தேவயானி மேம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் பார்க்குறேன், இவங்க அன்றைக்கி படம் ப்ரீவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களும் கூட இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்கெலாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வரை வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேது. நான் என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் படம் நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்போ இன்றைக்கி நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிறது அந்த 90s காலம். இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோடு நம்ம போய் படம் பண்ணிடலாமல் இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்றைக்குள்ள பிஸ்னஸ் மாடல் அப்படி. அதுதான் சொல்கிறேன். இது இப்போ நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவுண்டரில் பாப்கார்ன் வைக்கல, டீ வைக்கல, பண்ணு வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும். நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். தமிழ்குமரன் சார், நீங்கள் தான் துணைத் தலைவர் நினைக்கிறேன். அமைதி பேசி நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் பெருசாக வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. ஆக்சுவலாக நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பல மேடைகளில் நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன். அது காரணம், நான் இயக்குனர் சங்கத்தில் ஒரு துணைத் தலைவராக, செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அந்த நட்பின் அடிப்பில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க, நிறைய கமிட்மெண்ட்டு சார், நீங்கள் நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வரணுங்கிற மாதிரியே பேசார். சார் நீங்கள் மட்டும் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறையா பேர்ட்டு பேசி பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தான் வரணுன்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை ஷோ போட்டாங்க, அன்றைக்கி என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததில் ஒரு ஆள் சொன்னார். செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிறபோது அந்த கதையை கேட்டேன். உண்மையிலே மஞ்சள் வீரர் சார் நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களில் பேரையே வச்சுட்டு இருக்க இயக்குனரில் இன்றைக்கி சொல்கிற சிவா ஆறுமுகத்தோட நிஜமான பேர் ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேலே எனக்கு இவ்வளோ அனுப்புனா, நான் வெயில் படத்தில் தான் வில்லனாக அறிமுகமானேன். அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசாக கவனிக்கப்படலை. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ராஜா சார்ட்ட, சார் இது உண்மையிலே சூப்பர் மூவி சார், ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட்டை போட்டதுனால பெருசாக ரீச் ஆகலை. நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க சார், கான்ஃபிடென்ட்டும் இருக்குன்னா. அவர் ரொம்ப வருஷம் கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்தார். பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல் இந்த ஹிட்டு கொடுத்து தான் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல.
இது அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். குறிப்பாக சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னார், இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நான் உங்களை வந்து திமிரா உங்களை பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்றைக்குமே கெஞ்சுறதில்லை. ஏன்னா நான் பண்ணிய பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ராடினரியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னதே இல்லை, சரியாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏற்றுக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக கூட இன்றைக்கி கூட ஒரு படம் கேங்கஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்கள் அதை வந்து பாராட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் தான் நீங்கள். அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடத்தால் தான் ஓடிச்சு நான் அடித்து சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோடு படத்தை தூக்கி நிற்பாச்சு. ஏன் மாத்திர ஐயோ எவ்வளோ பெரிய மூடி, அதெல்லாம் யாராலையும் நடிக்க அவ்வளோ கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்தில் ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது. தேட்டருக்கு போனால் தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் தேட்டருக்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன். யாரையுமே சொல்லணும் வருத்தப்படக்கூடாது. எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமாக சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்பில் பல டைங்களில் வந்து அவர் அரசியல் பேசுகிறது ஒரு பக்கம் பார்த்தாரு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் வந்து ஒரு பாட்டு எப்படி உதயம் ஆனிச்சுன்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டேட் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞனை நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞன் நம்மளுடைய கலைக்கு வரா இருக்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளோ பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறதுக்கு வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு, அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க. சிவா சார் வந்திருக்காங்க. லைக்காவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க. தமிழ்குமரன் சார் வந்திருக்காங்க. நம்மளுடைய சுரேஷ் காமேஷ் சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் தான் சினிமா. இன்னைக்கு மொத்த சினிமா அவங்க இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு.